மாதிரி தான் கேட்டு இருப்பேன். இதான் அந்த லைட் வச்சுட்டு உட்கார வச்சு என்ன எழுப்பணும் தோணுச்சா? நானும் அரை மணி நேரமா குத்த வச்சு உட்காந்து கிடக்குறேன். 2 முட்டியும் வலிக்குதுடா பாய். வீட்டுக்கு போனா ஏந்துக்கவே முடியல. இதான் அந்த லைட் வச்சுட்டு உட்கார வச்சு ஊறப்பட்ட வண்டெல்லாம் என் தலைமையில வந்து கொண்டு வருது. என் மூஞ்செல்லாம் குப்பு காட்டி மாதிரி மூச்சு காடுக்குது. உன் சவுத்து உன்னை எதிர்த்து. ஐயோ உண்மை சொல்லக்கூடாதா? ஆரம்பத்துல இருந்து வராண்டா பாய். ஐயோ உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அப்படியே சொல்லி சொல்லி தான் குமா ஊத்து குத்துறியா நீ? மானோ தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. உன்னை மறக்க முடியுமா? உயிரே வெறுக்க முடியுமா? ராசாத்தி காந்தி வர போனா பஸ் வருமா? ரோதனா தாங்கவே முடியல. வண்டி பஞ்சராச்சா, நான் எங்கனா திருப்பி வீட்டுக்கு போயிட கூடாதா? காற்றில் ஆடும் தீபம் போல அலையும் மனசே அறிவாயோ. ஆத்தா மகமாயி, நீ இருக்கிறியா? எங்கனா ஏறி வாளிக்கு பூட்டி அடி பாவி. ஊர் வாய்க்கெல்லாம் பூட்டு போறியே, இவன் வாய்க்கு ஒரு ஜிப்பு போட முடியல என்னால. ஐயோ ஓவர் பிரஷர் பார்த்து வந்து என் தலைமையில வேணும். சாந்தி உன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் எந்த மனமே இல்லை, எந்த நான் போன மாயம் என்ன ஏரா சாத்தி. அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்டு கோலம் மாச்சுதடி. அடி நான் சொன்ன பேச்சு காத்தோட வீசும் காத்தோட போச்சுதடி. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். எனக்கும் உன்னை புரியுது, உன்னை நல்லா தெரியுது. அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரிச்சது. உன்னை மறக்க முடியலே, உயிரே மறக்க முடியலே ராசாத்தி. ஐயா உன் கால்ல கூட விதுறையா, பை குத்து நான் வீட்டுக்கு போயிடுறேன் ஐயா. நீயும் நானும் ஒன்றாய் சேரும் காலம் இனிமே மாறாதோ. அடே வாடா, ஒரு ரோதனையே எனக்கு எப்ப தீருமோன்னு தெரியல. இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பொறப்போம். உன்னோடு ஒன்னா கலந்து ஒன்னாக இருப்போம். அது கூடாம போச்சுதுன்னா ஏரா சாத்தி. நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் வலம் வருவேன். என்ன அடையாளம் கண்டு நீ வந்து சேர்ந்த அப்போது நான் சிரிப்பேன். ஆராரோ ஹரி ஆராரோ ஹரி ஆராரோ ஆராரோ ஆராரோ. ஏய், வண்டி சரிக்கு போய் எடுத்து நான் கிளம்புறேன். நீங்க ஆனா நடந்து வாங்க, நான் அந்த வண்டி எடுத்துட்டு போறேன். ஏய் உண்மை சொல்ல மாட்டேன். எழுந்துரு நடு. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அவள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தேன். இருந்தாலும் என்னோட தங்கை சாந்தியை நல்ல முறையில் வாழ்வதை என் கண் குளிர பார்க்க வேண்டுமே. இப்போது சாந்தியை பார்க்க வேண்டும். அம்மா யாரம்மா நீங்க? அம்மா யாரம்மா நீங்க? தெரியவில்லையே. சாந்தி சாந்தி திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்திருப்பாய் நினைத்து ஓடோடி வந்தேனே சாந்தி. இந்த கோலத்தை பார்க்கவா சாந்தி? என்னம்மா நடந்தது சாந்தி? சங்கர், இந்த கொடிய வியாதி யாரால் நின்றது, எப்படி இந்த பலமுறை கேட்கிற உண்மை மறைக்கின்றார். என் தாய் தந்தை கேட்டு பார்த்தார்கள், அவரிடத்தில் உண்மை மறைக்கின்றார். உன்னிடத்தில் உண்மையை சொல்வாள் என்று நம்புகிறேன். ஏன்னா உடன் பிறந்த அண்ணன் நீ.
நீயாவது கேட்டு சொல்ல. நான் கேக்குறேன் கேளு. சாந்தி, நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு திருமணத்தை உனக்கு செய்து வைத்திருக்க மாட்டார்களே சாந்தி. சாந்தி, இந்த கொடுமையான வியாதி எப்படி நேர்ந்தது, யாரால் நேர்ந்தது, என்னிடத்தில் சொல்லம்மா. அண்ணா அண்ணா, நம் பிறக்கும் போதே தந்தை இறந்து விட்டார்கள், வளரும் போது தாயும் இறந்து விட்டார்கள். எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை எடுத்து வளர்த்து நான் விரும்பிய வாழ்க்கையும் எனக்கு அமைத்து கொடுத்த தெய்வம் நீ. அண்ணா, நான் உன்னிடத்திலே உண்மை சொல்லிவிடுகிறேன் அண்ணா, இப்பதே சொல்லிவிடுகிறேன் அண்ணா, சொல்லிவிடுகிறேன் அண்ணா. நடந்த உண்மையை கூறினார் அன்றே உன் கணவன் மாறுவேனா? அண்ணா, நீங்களும் என்னிடத்துல எதுவுமே கேட்காதீர்கள் அண்ணா, என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது அண்ணா. அண்ணா, உண்மையை சொல்கிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் எதற்காகவோ தெரியவில்லை. என்னிடத்து உண்மை மறைக்கின்றாய் சாந்தி. நடந்த உண்மையை என்னிடத்து சொல்லக்கூடாது சாந்தி. ஏழை குடும்பத்தில் பிறந்ததை தவிர வேறு யாருக்கு எந்த ஒரு பாவத்தையும் செய்தது கிடையாது சாந்தி. இந்த கோலத்தை பார்த்த பிறகு புழு போல துடிக்கின்றேனே, உண்மையை சொல்லக்கூடாதா சாந்தி? முடியவே முடியாது. அமரா, உண்மையை சொன்னாளா? அமரா, எத்தனை முறை கேட்டாலும் என்னிடத்து உண்மை மறைக்கின்றாள். ஆனா என்னமோ நடந்திருக்கிறது, அதனால தான் உண்மையை சொல்ல மறுக்கின்றாள். கண்டுபிடிச்சான்டா இவன். டேய், கண்டுபிடிச்சாடா டேய், சீழி மாதிரி. என்னமோ நடந்திருக்கிறது. அதுதான் என்ன? டேய், என்னடா? அமரா, நேரமும் காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. நேரமும் காலமும் எப்படா வரும்? இழப்பு கூட்டரோட பஸ் அடிக்குது, வந்துரும். போய் நெனி வந்துரும். அட பாவி, எனக்கோ இன்று முதலிரவு எத்தனை கனவுகள், எத்தனை கற்பனைகள் இருக்கும் எனக்கு. என் வாழ்க்கையில முதல் படிடா பாவி, முதல் படிடா டேய். மாமா, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மன வருத்தலா இல்ல மாமா. உனக்கு முதலிரவு நடக்கலன்னு தான் வருத்தப்பட்டுக்கிறியா மாமா? இந்த இரவு இல்லனா அடுத்த இரவு, இந்த படி இல்லனா அடுத்த படி, ராத்திரில ஆட்டாடி சுத்தி இருந்தா எங்கிருந்து மாமா முதலிரவு நடக்கிறது? முதல் பகல் தானே நடக்குது. ஐயோ, இப்ப பேசு. வாய் தானே உனக்கு யமனே. வாயிலன்னா நாய் கூட சீண்டாது மாமா. ஐயோ, அட பாவிடா, பெரிய பணக்காரணி. ஆமா, அவன் ஈ சாப்பிடுறியா ஈ சாப்பிடுறியான்னு கிடக்குறான். பூட்டா பூட்டா பூட்டு பூட்டு. ஏய் பூஸ்டடா பாவியே, பூட்டு போட்டுக்கிறாங்களா? நீ சாப்பிடு. சாப்பிடுறா நீ வந்துச்சடா. ஏய், பெரிய பணக்காரணி இவளை திரும்ப நான் கூட என்னவோ கல்யாணத்துல வேலை செஞ்சு நீ டயர்ட் ஆகிட்டு இருப்பேன்னு பார்த்தோமா. நான் 8 குத்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டி 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 டயர்ட் ஆகிட்டேன். ஓ, நான் கத்தத்து உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவரும் தூங்க மாட்டாரு, தூங்குறவங்களையும் விட மாட்டாரு. அப்பா அண்ணன் கத்துறானேன்னு ஒரு ஃபீலிங் எல்லாம் கிடையாது. சரி, இங்க வாங்க, உன் அண்ணி பாடுறா ராஜா. என் நிலைமை பார்த்தீர்களா அம்மா? இந்த கொடிய வியாதி யாரால இருந்தது, எப்படி பலமுறை கேட்கிற உண்மை மறைக்கலையா? கேட்டு சொல்ல அம்மா. அண்ணி, இந்த நிலைமை உனக்கு எப்படி ஏற்பட்டது? அம்மா, சிறு வயதிலே நாங்கள் இருவரும் அனாதையாகி விட்டோம். உனக்கும் என் அண்ணனுக்கும் திருமணம் செய்து வைத்து உங்கள் கூட்டுக்குள்ளே நாங்களும் கிளிகளாக பறக்கலாம் என நினைத்தேனே, பார்த்தாயா? நடந்த உண்மையை சொல்லி என்று சாட்டையால் வாட்டி வதத்து கொண்டு காவுனது அண்ணன். இது நீதியா? இது தர்மமா அம்மா? இந்த நிலைமையில் அடிப்பதற்கு உன் அண்ணனுக்கு எப்படி அம்மா மனம் வருகிறது? அம்மா, ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். உண்மைதான். அதனால நான் கேட்கிறேன், அண்ணன் கிட்ட சொல்லனால கவலை இல்லை, என்கிட்ட சொல்லுன்னு. அம்மா, ரொம்ப ஆசைப்பட்டு உன்னை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வேண்டும் நினைச்சிருக்கிற அண்ணன். அம்மா, அந்த உண்மையை உன்னிடத்துல சொன்னால் உன் இதயமானது சுக்குநூறாக ஒடிந்து விடும் அம்மா. முடியவே முடியாது. நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது. அண்ணா, உண்மையை சொன்னாலாமா? அண்ணா, எத்தனை முறை கேட்டாலும் உண்மையே சொல்லவில்லை அண்ணா. ஆனால் ஒன்றுண்ணா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குதுண்ணா, அதனால தான் உண்மை சொல்லல. எப்படி இவன் பேசுற மாதிரி நீயும் பேசுற? போன் பண்ணி சொன்னா நான் அப்படி பேசுறேன். அண்ணா, அவரு போன் பண்ணலண்ணா,
ஆ. போன்ல மெசேஜே பண்ணாரு. ஆமாண்ணா. இல்லண்ணா. ஆமாப்பா. ஆமாப்பா எங்கடா ஆமா டேய் என் தங்கச்சிக்கு மெசேஜ் ஆமாப்பா எங்கடா ஆமாப்பா டேய் தம்மா அவர்தான் மெசேஜ் பண்ணாரு. நான் 3 மணி நேரம் வீடியோ அதுதான் கொண்டு வா. வீடியோ காலா ஆமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் தான் யோசிச்சு பாரு. நீ என்ன பேசிருப்ப ஹலோ. அது புரியுதுக்கு அதுக்கு 2 மணி ஏய் நேரம் வீடியோ கால்ல பேசுறேன் விட்டா அண்ணா அவன் வீடியோ கால் என்ன போட்டான். ஆனா அவன் என்ன பேசுனானே எனக்கு தெரியல. நான் போறதோடு சரிண்ணா. பொய் 3 மணி நேரம் அவன் அழக ரசிச்சிருந்தியா முகத்தை மட்டும் தான் பார்த்தனா. டேய் ஆ? முன்ன மாதிரியா இருக்கிறனியா ஆ. எப்படியோ வாங்க டேய் இனி முதல் கூட நான் சொல்றது நீ கேளு. என்னண்ணா? இனி முதல் கூட இவனை பார்க்க கூடாது இவனோட பேச கூடாது. யாரு கூட? அவரு கூடவா? அண்ணா யார பார்த்து சொல்ற? அவரு கூட நான் பேச கூடாதா? அது ஒரு காலம் முடியாது. மருந்து தாண்டி ஆகணும். முடியாது. ஏய் உன்ன பிடிவாதக்காரத நீ மருந்து. உன் தங்கச்சி ரொம்ப பிடிவாதக்காரி. அவர் இல்லாமல் என்னால வாழவே சாவு சாவுடி. என்னண்ணா? இவங்களால வாழ முடியாது வாழ முடியாது. வாழ முடியாது. அவர் நான் காதலிக்கிறேன் அண்ணா. ஏய் மருந்து தாவணும். முடியாது. ஏய் என் கதை முடிந்த கதை. என்ன அவளை தொட்டு தாலி கட்டிட்டேன். இத மறக்கவும் முடியாது மறக்க முடியாது. அண்ணா உன் கதை முடிந்த கதை. என் கதை தொடரும் கதை. ஏய். அவரை திருமணம் செய்து கொண்டு எல்லார் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறேன். சொன்னதை கேளு. யாரு? அவருக்கு எனக்கு திருமணம் செய்துங்க ஏய் அண்ணா. ஏய் இத என்னண்ணா? மறக்க முடியாது. உன் கதை தொடர வேண்டிய கதை. நீ வாரண்டி. என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. உன் வாழ்க்கை எனக்கு இருப்பது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை. நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று எத்தனை கனவுகள் எத்தனை கற்பனைகள் இருக்குது. போய் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பார்க்கும்போது எதனா ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு ஆம்பளை பார்க்கணும் எதனா நமக்கு தோணணும். இவனை பார்த்தா என்னடி தோணுது? எப்படி நிக்கிறாங்க நடுவு நட்டு பொம்பளைக்கு நடுவு நட்டு நிக்கிறாங்க இடு பூசிக்கிறேன் அப்படி நிக்கிறானே. அண்ணா அண்ணா அவரை பார்த்து அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணா. அவரை பார்த்து அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணா. உங்களுக்கு சந்தேகம் வருதா அண்ணா? இந்த பாருங்க அவருக்கு எனக்கு திருமணம் செய்து வச்சுங்க. நாங்க ஒரே வயசுல 2 புள்ள பெத்து காட்டுறோம்ண்ணா. 2 புள்ள பெத்து காட்டுறோம். அவர் நிக்கிற ஸ்டைல் என்ன? தம்மா அவரு போடுறாரு. எந்த பேருடா போடுறது. உனக்கு ரொம்ப பறக்கண்டாப்பா. ஏய் மறந்துடு. இவனை மறந்துட்டு வெச்சுக்கோ. நம் நாட்டில் எத்தனை ஆடவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து ஒருவரை தேர்ந்தெடுத்து உனக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். என் வாழ்க்கை சொல்றது கேளு. அண்ணா யாருமே எனக்கு வேண்டாம் அண்ணா. ஐயோ பாரு எங்க பாம்பு பாலை எடுக்க பாரு. நம்ம ஒண்ணுதா நம்ம பேசியாமா. ஏய் என் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்றாரு. அம்மா அவனை மறந்துடு. நம் நாட்டில் எத்தனை ஆடவர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைக்கிறமான ஆறுதல் சொல்றேன். நான் ஒன்னே வேறா எதுக்கு கொண்டேக்குறா? உடனே என்ன நல்லா பாத்துதா என்ன பண்ண பாடா வச்சு என்ன பண்ண போறியா? வச்சு என்ன பண்ணுவாடா? அப்படியே வச்சு ஆய்வு போடுவாடியா? அழிவு போடுமா? ஆமா எது குத்து ஐயா பாத்துதா என்ன பழமாடா இது அழிவு போடுறதுக்கு? உடம்பே கூட மாட்டியா? உடம்பே கூட மாட்டியா? கொடுப்பியா கொடுக்கலே. ஓ ஒரு பொண்ணு கேட்கறோம் இப்படியா கேட்பான்? அம்மா கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? செஞ்சுரி பாத்து மாட்டாரு. செஞ்சுரி பாத்து நான் கூட டென்ஷன் பாக்ஸ். உடம்பே கூட மாட்டியா? டென்ஷன் பாக்ஸா? ஆமா செஞ்சுரி பாத்து டென்ஷன் பார்த்தியா? ஆமா. உனக்கு மேல டென்ஷன்டா டேய் நானு. உடம்பே கூட மாட்டா முடியாதா? முடியாதா? இந்த கோயில் ஆடி எடுத்து விடுவேன். இந்த கோயில் ஆடி எடுத்துவா. ஆய கட்டிடுவியா? ஆடி ஆடி தாடி தாடி வளர்த்துக்குவியா? அதான் தாடி வா. ஓ தாடி கட்டிடுவியா? ஆமா. டேய் ஓ நீ வந்து தாலி கட்டு வந்தாண்டா கொத்தனூர் எல்லாம் சேர்ந்து திருவிழா பண்ணி சாமி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. செரணமலையில வந்து இந்த காட்டி கட்டிட்டு புடி இவளுக்கு. உடம்பே கூட மாட்டியா? முடியாதுடா. வாடி போடா வாடியா. எங்கடா? ஏய்